வீட்டிலிருந்தே சம்பாதிக்கலாம், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம், கோடீஸ்வரர் ஆயிடலாம். இப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் நிறைய பேர் புருடா விட்டுட்ருக்காங்க. என்ன பார்த்திங்கன்னா யூடியூப் ஆரம்பிங்க, கோடி கணக்கில் கொட்டுங்கிறான். வீட்டில் இருந்தே இதை விற்றிங்கன்னா அது இப்படி ஆயிருங்கிறான், இப்படி ஆயிருன்றான். இதை நம்பி எத்தனை பேர் கடனாளி ஆகி ஒன்றும் இல்லாமல் போய் டென்ஷன் ஆகி பைத்தியம்தான் பிடிக்கலை, அந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இதெல்லாம் நம்பாதீங்க. வீட்டில் இருந்து என்ன பண்ண முடியுமோ பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் அவங்கள நம்பி நமக்கு லட்சம் வரப்போகுது, கோடி வரப்போகுதுன்னு எதையாவது பண்ணிவிட்டு இருக்கிற கொஞ்சம் சந்தோஷத்தையும் விட்டு பீஸ் ஆஃப் மைண்டு போய் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு டென்ஷன் ஆக்கி இதெல்லாம் தேவையே இல்லைங்க. உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நிஜமாகவே ஆசை இருக்கா? உட்காந்து ஒரு நோட்டை எடுத்து வச்சுட்டு எழுதுங்க. என்னென்ன ஐடியாஸ் வருதோ அதை முதல்ல எழுதுங்க. நான் இதை பண்ணலாம், அதை பண்ணலான்னு. அப்புறம் அடுத்த காலமில் உங்களுக்கு அதுக்கான ஸ்கில் இருக்கான்னு பாருங்கள். இதுக்கு ஸ்கில் என்ன வேணும், இதுக்கு என்ன பொருள் வேணும், என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், இதெல்லாம் ஓகே. ஃபஸ்ட்டு இதை யார்கிட்ட போய் விற்க போகிறீங்க அதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதெல்லாமே தெரியாமல் அவன் சொன்னான் இவன் சொன்னான்ட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒரு கடைக்காரன்கிட்ட போய் ஒரு 1000 லட்சக்கணக்கில் புடவை வாங்கி வச்சுக்கிட்டு விற்க முடியலன்னு கூவக்கூடாது இல்லையா? ஃபஸ்ட்டு நம்ம ஆடியன்ஸ் யாருன்னு தெரியும், நம்ம கஸ்டமர் யாருங்கிறது தெரியும். அந்த கஸ்டமர் தான் கிங். அங்கே அவன் போட்டால் தான் நமக்கு பிச்சை. அதனால் ஃபஸ்ட்டு கஸ்டமர் யாருன்னு பாருங்கள். யார்கிட்ட விற்க போகிறீங்க, என்ன விற்க போகிறீங்கிறத பாருங்கள். அதுக்கப்புறம் தான் என்ன விற்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு சொந்தக்காரன் அக்கம் பக்கத்து இவங்ககிட்டலாம் தலையில் கட்டிடலான்னு நினைக்காதீங்க, நடக்கவே நடக்காது. கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், ஏதாவது தெரியும். அப்போ தெரியும் அவங்களோட உண்மையான முகம் என்னென்னு. ஃப்ரெண்ட்ஸு, சொந்த பந்தங்கள், அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க, கூட வேலை செய்கிறவங்க, இவங்கெல்லாம் எதுக்குமே நமக்கு உதவ மாட்டாங்க, ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ஒரு 20,000க்கு சேலை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு, எனக்கு அவங்கள தெரியும் இவங்கள தெரியும், அக்கம் பக்கத்தில் எனக்கு ரொம்ப க்ளோஸு, சொந்தக்காரங்க எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டு, கூட வேலை செய்கிறவங்க அவ்வளோ சூப்பர் அப்படிலாம் சொல்லிவிட்டு வாங்கி வச்சிச்சு. ஒரு நாதி வாங்கலை, அப்படியே வச்சுருக்குன்னு கூட. வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆக போகுது. அது யாருக்காவது கொடுத்தா தொலையாண்டி, பாதி விலைக்காவது விற்று தொலைச்சிருன்னா, நான் அவ்வளோ விலைக்கு வாங்கினேன், அது எப்படி அப்படி கொடுக்க முடியும்? நான் விற்பேன், ஒன்றா விற்பேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கு. ஒன்றா விற்று எப்போ அந்த போட்ட காசை எடுக்கிறது? வேஸ்ட்டு. அதுக்கு பாதி விலைக்கு விற்றாலாவது நஷ்டம் பாதியோடு போயிடும். யோசிச்சு பாருங்கள். அவன் சொல்கிறத நம்பாதீங்க, உங்களை நீங்கள் நம்புங்க. அப்போ தான் முன்னுக்கு வர முடியும், சம்பாதிக்கலாம். ஆனால் உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். நான் சொல்கிறது சரிதானே? திங்க் பண்ணுங்கள்.